இந்த சம்மில் ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. எக்ஸ்போனன்ட்ஸ்க்கு ப்ளஸ் வந்தாலுமே நம்ம அடிஷன் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் மற்றதெல்லாம் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பவரில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பேஸ் வந்து சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னு தானே அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பவர் ஏ இன்ட்டு 5 பவர் 1 அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஏ வேண்டாம் என்னே வச்சுக்கலாம். என்னன்னு இருக்குது அப்படின்னா பேசஸ் ஆர் சேம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பவர்ஸை ஆட் பண்ணுவோம். அதை தான் இங்கே ஆட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். எழுதுனா 5 பவர் என்ன எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள், காமனாக எடுத்துடலாம். அதுக்காக எழுதுகிறேன். ஸோ 10 வந்து 5 டைம்ஸ் 2 எல்லாமே ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்து இது வந்து 5 பவர் n இன்டூ 5 பவர் 1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா, இப்போ போட்டு காமிச்ச மாதிரி. நெக்ஸ்ட்டு 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர். அடுத்து இங்கே ஒரு 5 பவர் n இருக்குது, டிவைடட் பை கீழே பாருங்கள் 3 இருக்குது. 3 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான், அப்படியே வச்சுக்கலாம். இது எப்படி எழுதலாம், 5 பவர் n டைம்ஸ் 5 பவர் 2 அப்படி எழுதலாமா. அப்புறம் ப்ளஸ் 10 எப்படி எழுதுவோம், 5 டைம்ஸ் 2 அப்படின்னு எழுதுவோம். இதுக்கெல்லாம் வந்து பவர் 1ன்னு அர்த்தம் இல்லையா. ஓகே, அடுத்து 5 பவர் n டைம்ஸ் 5 பவர் 1 இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போது எல்லாத்துலேயுமே என்னெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 5 பவர் 1ஐயும் 5 பவர் 1ஐயும் பவர்ஸ் சேமாக இருந்தால் ஆட் பண்ணுவோமா. இதை திருப்பி பண்ணி காட்டுறேன். 5 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 இருக்குது. பேசஸ் ஆர் சேம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. பவர்ஸ் ஹேஸ் டு பி ஆடட். அப்போ 1 + 1 2. அப்போ 5 பவர் 2ன்னு எழுதலாம்ல. இதை ஒன்று 5 பவர் 2ன்னு எழுதிடுறேன். அப்புறம் வேறு எங்கேயாவது இதே மாதிரி இருக்கா, 5 பவர் 1 5 பவர் 1 இருக்குது. ஸோ அதையும் அதே மாதிரி 5 பவர் 2ன்னு மாற்றிடுறேன். இப்போது ரெண்டுத்துலேயும் 5 பவர் n-ம் காமனாக இருக்குது, 5 பவர் 2வும் காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுமே வெளியே எடுத்துட்டோம்னா 5 பவர் n-ம் காமனாக இருக்குது, 5 பவர் 2வும் காமனாக இருக்குது. எடுத்துட்டோம்னா இங்கே இது ரெண்டும் போயிடும், எடுத்துட்டோம் வெளியே. மிச்சம் 2 மட்டும் இருக்குது. ப்ளஸ் இங்கே இது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா மிச்சம் ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லாத இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். 1 போட்டாச்சு. டிவைடட் பை இங்கே பாருங்கள் 5 பவர் n 5 பவர் n 5 பவர் 2 5 பவர் 2 ரெண்டுமே காமனாக இருக்கா, அதையும் வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டா உள்ளே இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. மேலேயும் கீழேயும் சேம் நம்பர், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் சேமாக இருந்தால் we can cancel that இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. 2 + 1 is 3, 3 + 2 is 5. அவ்வளோதான்.